நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்கணம் மீனராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் இடமான விருச்சக ராசியின் பதிவாகும். அப்போ விருச்சக ராசியில் உள்ள நட்சத்திர சாரத வாயிலாக உங்களுக்கு சனி தசாபுத்திநாதனாகிய சனீஸ்வர பகவான் எப்படி அந்த நட்சத்திர சாரத்தில் பயணித்து எப்படி உங்களுக்கு தசாபுத்தி நடத்தி பலன் கொடுக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் அதாவது மீன லக்கணம் மீனராசிக்காரது அந்த பலனை நாங்கள் பதிவு பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்கள் மீன லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குமானால் பாவக ரீதியாக இந்த பலன் அப்படியே 100% ஒத்து வருங்க. ஓகேங்களா, ரைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எத்தனை கூடிய திசை அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 11 கூடையவன் 12 கூடையவன் தசா புத்திங்க. ஓகேங்களா, 11 12 கூடிய தசா புத்தி. இந்த தசா புத்தி சனி தசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா 19 வருடம் உங்களோட செயல்பாட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இதோட புத்தி சனி திசை சனி புத்தியோட அளவு பார்த்தீங்கன்னா கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 வருடமும் 3 நாட்கள் வரையும் செயல்பாட்டில் இருப்பாங்க. இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர 9ஆம் இடமான விருச்சிக ராசி இன்னும் நட்சசாரம் பார்த்துருவோங்க. அப்போ என்ன நட்சசாரம் இருக்குங்க, அதாவது விசாக 4ஆம் பாதம் இருக்கும், அப்புறம் அனுசு 1 2 3 4 பாதம் இருக்கும், கேட்டை 1 2 3 4 பாதம் இருக்கும். இப்போ விசாக 4ஆம் பாதத்தில் உங்களோட தசாபதிநாதன் இருந்தால் என்ன பலன் கொடுப்பாரு பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 சம்மந்தப்படுது, அப்போ 1 சம்மந்தப்படுது, 10 சம்மந்தப்படுது. ஓகேங்களா, அப்போ 9 சம்மந்தப்பட்டு 1 10 சம்மந்தப்பட்டு 11 12 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு படிக்கிற படிப்பாக இருக்கட்டும், நம்ம பெற லாபமாக இருக்கட்டும், பண்ணுற தொழிலாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் தூரந்தாங்க. ஒரு ஊர் டு ஊர், மாவட்டத்துக்கு மாவட்டம், ஏரியா விட்டு ஏரியா, மாநிலத்து மாநிலம், இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிற படிப்பாக இருக்கட்டும், பண்ணுற தொழிலாக இருக்கட்டும், நம்மளுடைய வருமானமாக இருக்கட்டும், அனைத்தையுமே நம்ம சிறப்புகளை கொடுக்குங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரம் நல்லாயிருக்கும், நம்ம பெறக்கூடிய லாபங்கள் நல்லாயிருக்கும், நண்பர்கள் வரசூழல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அப்போ 2ஆவது திருமணம் சிலர் பார்த்து பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ ஏதோ ஒரு தொடர்புகள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த மாதிரி எவ்வளோ சொல்லலாங்க. அடுத்த நட்சத்திர சாரத்துக்கு போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அனுசம் சாரம் இல்லைங்களா, அப்போ அனுசு சாரத்தில் உங்களோட தசாபதிநாதன் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார். அப்போ அனுசுங்க சனியோட சாரம் சுயசாரம். அப்போ 9 சம்மந்தப்பட்டு 11 12 டபுளாக சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக அதாவது பெரிய முதலீடு போடக்கூடிய கட்டாயம் நம்மளுக்கு ஏதோ ஒரு சம்திங் வருங்க. ஓகேங்களா, பெரிய ஒரு ஊர் பெரிய மனசுக்கு பெரிய தொடர்பில் பெரிய ஒரு அமைப்பில் இருக்கிற தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஊர் டு ஊர், ஏரியா டு ஏரியா, இந்த மாதிரி சிலர் பார்த்து நாடு டு நாடு போகிற மாதிரி கூட அமைஞ்சிருங்க. ஓகேங்களா, இல்லை நாடு டு நாடு அந்த அமைப்பில் இருப்பாங்க, இருந்தால் இன்னொரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அப்போ நாடு டு நாடு இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி, வருமான வளர்ச்சி, அதுவும் இல்லை பெறக்கூடிய லாபம் வளர்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு கொடுக்குங்க. அப்போ இதெல்லாம் யாரும் தேடி வருங்க, நம்ம தந்தையார் மூலியமாக வரும், ஊர் பெரிய மனுஷன் மூலியமாக வரும். இந்த ஜாதகத்துக்கு நாம் அப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் தேடி வருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வாய்ப்புன்னு அப்பப்போ தேடி வருங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோத சகோதர தொடர்பு நல்லா, ஃப்ரெண்ட்ஸ் தொடர்பு நல்லாயிருக்கும், நம்ம பெறக்கூடிய லாபங்கள் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு எண்ணங்கள் ஈடுகால நிறைய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம், விரைய பயணம் எல்லாம் பயணமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி சின்ன இக்குகள் வருங்க. இதெல்லாம் பெருசாக பாதிப்பு வராதுங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த கட்டத்துக்கு போயிடலாங்க. அடுத்த கட்டம் என்ன இருக்குதுங்க, அங்கே கேட்டை சாரத்தில் உங்களை தசாபதிநாதன் சனி இந்த தசாபதிநாதன் என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா 9 பாவம் சம்மந்தப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 4 7 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, அப்போ 9 சம்மந்தப்பட்டு 4 7 சம்மந்தப்பட்டு 11 12 சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு உயர்கல்விக்காக உச்சக்கல்விக்காக நம்ம வெளியூர் போகிறது, ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட தொடர்பில் நம்ம இந்த காலகட்டங்களில் பயணிக்கிறது, அதுக்கு உண்டான செலவுன்னு அதுக்கு உண்டான பயணம். ஓகேங்களா, அதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் தந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் தந்தையாராக உங்கள் தந்தைக்கு தந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொத்தத்தில் விரயவங்களும் தேடி வருங்க. ஓகேங்களா, அப்போ என்ன விரையை தேடி வருங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படிப்பு உயர்கல்வி படிக்க வைப்போம், இல்லை வீடு சம்மந்தப்பட்டது, தாய் செலவு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இல்லை கல்யாண செலவுங்க, கூட்டாளிக்கு தொழில் செலவு, ஓகேங்களா, திருமணம் பண்ணக்கூடிய செலவு, இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஓகேங்களா, ஒரு கூட்டு தொழில் அமைக்கிறது, ஒரு சமூகத்தில் நம்ம ஒரு பேர் வாங்குறதுக்காக உள்ள மூக்க நுழைச்சி ஒரு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர், ஏரியா டு ஏரியா அப்படி இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள் சிறப்புன்னு வாழ்க்கை. சரி நேர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான்.
உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.